ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மீச்சூரில் நடந்த வைகாசி விசாக திருவிழாவை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரே வீடியோவில் வந்து அன்னைக்கு நடந்த கருட சேவை, முருகருக்கு பால்குடம் எடுக்கிறது, வேல்குத்து திருவிழா எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில். காலையில் கருட சேவை வந்து நடக்கிறதுனால சாமியை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி மண்டபத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கருட சேவை அப்படி இல்லைன்னா கருட வாகன சேவைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, வைணவ தலங்களில் திருமால் வந்து கருட வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்வு. அதனால தான் இதை வந்து கருட சேவைன்னு சொல்கிறாங்க. இப்போ கருட சேவை பூஜையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு வந்து பால்குடம் எடுக்கிற அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து விநாயகர் கோயில் தான். இங்கே இருக்க எல்லாருமே வந்து முருகருக்கு பால்குடம் எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சாமிக்கு பால்குடம் எடுத்தாலும் டோக்கன் வாங்கி புக் பண்ணணும். நாங்கள் அன்னைக்கு வந்து டோக்கன் வாங்கவே இல்லை. நேராகவே வந்து நம்ம ஏற்கனவே வாராகி அம்மனுக்கு எடுத்து அந்த பால் குடத்துலேயே வந்து பாலை மட்டும் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் துணியை கட்டிட்டு குடத்துக்கு பூவை வந்து சுற்றிட்டு பால் குடம் எடுக்க ரெடி ஆகிட்டேன். அன்றைக்கி ஒரு பக்கம் மேலே தாளம், ஒரு பக்கம் வான வேடிக்கையோட நாங்கள் எல்லாரும் வந்து பால் குடம் வந்து விநாயகர் கோயிலேருந்து சிவன் கோயில் வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம். பால் குடம் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் எடுத்ததுனால ரொம்ப கூட்டம். அதனால போலீஸ்காரங்க கூட நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. பால் குடம் எடுத்துகிட்டு போகும்போதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே சிவன் கோயிலில் இருக்கிற முருகர் சன்னதிக்கு வந்து வந்தாச்சு. நாங்கள் பால் குடம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கோயில் வர வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து சாமி வந்து இறங்கிருச்சு. நம்ம கொண்டு போகிற பாலை வந்து சாமிக்கு வந்து பாலாபிஷேகம் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு இப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். ஏன்னா போகிற வழியில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா தான் பெருமாள் கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாள் கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த திருவிழா நடக்கிறதுனால நிறைய பொம்மை கடைகள் வந்து இருந்துச்சுங்க. இந்த கடையில் வந்து ஹேண்ட் பேக், பேங்கிள்ஸு, ஸ்டிக்கர் பொட்டு, இயரிங்ஸு நிறைய வந்து இருந்துச்சுங்க. கோயிலுக்கு போகிற வழியிலே வந்து எங்களுக்கு பிரசாதமும் கொடுத்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருவிழாவுக்கு போகிற டைமில் எங்களுக்கு 3 குட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. நான் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன், நீங்களே பாருங்கள். ஏற்கனவே எனக்கு பேக் பெயினும் கால் வலியும் வந்து அதிகமாக இருந்துச்சு ஒரு மாதமாக. அதனால தான் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்குள்ளே வந்து போனோம். நம்ம காலையிலே கருட சேவை பூஜையை வந்து முடிச்சுட்டு பால்குடை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து வரதராஜ பெருமாள் கோயிலுக்கே வந்துட்டோம். இப்போ அடுத்ததாக பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு வந்து வந்தாச்சு. அங்கேயே கோபுரத்துக்கு பின்புறத்தில் வந்து சாமியை நினச்சி கும்பிட்டுட்டு கோயிலை வந்து ஒரு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆண்டாள் சுவாமி சன்னதி. இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பெருமாள் சாமிக்கு வந்து பெரிய தேர் திருவிழா வந்து நடக்க போகுது. இந்த மண்டபத்தில் தான் சாமியை வந்து காலையில் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே பெருமாள் கொடியை வந்து கீழே விழாமல் ஒருத்தர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பயபக்தியோடு அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கோயிலை வந்து சுற்றி முடிச்சிட்டோம். சாமி முன்னாடி வந்து ஒரு வாட்டி விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஈவினிங் மேலே முருகர் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. அன்றைக்கின்னு பார்த்து பெரிய மழை வந்துருச்சு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வித்தியாசமாக வந்து வேல் குத்திட்டு இருந்தாங்க. பார்க்கறது வந்து என் தம்பி தான். இப்போ ஒரே வேலை வந்து 2 பேர் வந்து குத்திருக்காங்க. ஒவ்வொருத்தர் வேல் குத்தும் போதோ பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. கடவுள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையும் பக்தி இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்வாங்க பாருங்க. நமக்கு பின்னாடி கூட வேல் எப்படி குத்திட்டு வராங்க நீங்களே பாருங்க. இன்னைக்கு வேல் குத்துறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாதம் வந்து விரதம் இருந்து தான் அதுக்கப்புறமா வந்து வேல் குத்துவாங்க. அதுக்கப்புறமா வேல் குத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே வந்து 10 மணி மேலே ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.